நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா குழந்தையின்மை தான். ஒரு திருமணம் ஆன உடனே ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து சந்தோஷமாக 2 பேரையும் அனுப்பி வைப்பாங்க. அந்த சந்தோஷம், அந்த வரவேற்பு எல்லாமே எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே அழகாக வந்து சந்தோஷமாக அது தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அதுவே அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து தள்ளி போக போக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம மாமியார் முகத்தில் வந்து ஒரு டெரரிசம் ஆரம்பித்து, அது மாமியார்லேருந்து ஆரம்பித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து ஆரம்பித்து உறவினர்கள் கிட்டலாம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒதுக்குதல். அவளை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும், கெட்ட விஷயத்துக்காக இருக்கட்டும், அவளை வந்து ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பெட்ட பேர் வேறு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலடி. நீ வந்து ராசி இல்லை, உனக்கு தான் அதுக்கெல்லாம் குடிப்பினை இல்லை அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயத்துல இருந்து இந்த பெண்களை வந்து இப்படி தள்ளி வைக்கிறதுனால அவங்கள பார்த்தால பாவப்பட்ட ஜென்மமாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணும், குழந்தையின்மைக்கு பெண் மட்டும்தான் காரணமா? ஏன் இதில் ஆண்களுக்கும் பங்கு இல்லையா? இந்த மாதிரி தோணும் போது யாருமே அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அந்த பெண்ணை மட்டும்தான் குற்றமா பார்க்குறாங்க. உங்களோட பதில் என்ன டாக்டர் இதற்கு? மனிதனாக பிறந்த ஏழையோ பணக்காரனோ தனக்குன்னு ஒரு வாரிசு நிச்சயம் ஆசைப்படுவாங்க. அதான் ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு குழந்தை நிச்சயம் வேணும். அதான் மழலை செல்வம் ஒன்று கண்டிப்பாக வேணும். எவ்வளவோ செல்வம் இருக்கும், சிலருக்கு எவ்வளவோ செல்வம் அதை அனுபவிக்க ஒரு மழலை செல்வம் இல்லை என்ற ஒரு குறை நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கு. பெண்களை குறை சொல்றான்னு நீங்க சொன்னீங்க. பெண்களை மட்டும் குறை சொல்றதுன்ற தவறு. ஆனா ஒரு செடியா இருக்கட்டும், அது பூக்கணும், காய்க்கணும், கனியாக்கணும், பின் அது வெடித்து இன்னும் ஒரு விதையாகும். அதே போலதான் பெண்மை. ஒரு பெண்ணானால் பருவம் எட்ட வேண்டிய வயதில், அதாவது 13 வயதில் இருந்து 16 வயதுக்குள்ள அவர் ஏஜ் அட்டன் பண்ணிடும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் 18 இருந்து 21 வயதுக்குள்ள அவளை ஒரு நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணிக்கணும். இப்ப 26 வயசு வரைக்கும் கூட அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, டூரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற காலகட்டங்கள் இருக்குது, படிப்புக்கு வந்தா கொஞ்சம் டூரேஷன் அதிகமா இருக்கு, தப்பு கிடையாது. சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் ஏஜ் தள்ளி போக கூட தப்பு கிடையாது. அதே அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அவங்க ஒரு கன்சியூவா குழந்தைய எடுத்துக்கொள்ளணும், கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நிச்சயமா எடுத்துட்டு பார்க்கறது நல்லது. இப்ப நிறைய பேர் பெண்களை மட்டும் ஏன் குறை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காரணம் இது ஒண்ணுதான். ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டு போறாங்க, நம்ம சமுதாயத்துல அப்படியே பழக்கப்படுத்தி போறாங்க. ஒரு ஆண் குழந்தை பார்த்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல அவனுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி அவன் தனியாவே அவனை பாட்டு அவனை பார்த்து பண்ணிட்டாங்க. ஆனா பெண்ணை பத்த தாய் தப்பன் அப்படி இருக்க முடியாது. தாய் தப்பன் மட்டும் இல்ல, அவன் உடன் பிறந்த சகோதரங்களை கடைசி வரை அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சேவை அவன் செய்தான் ஆக வேண்டியது. நிறைய தாய் தப்பன் என்ன பண்றீங்க, ஒரு பெண்ணை பெற்றுட்டீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் மேரேஜ் பண்ணி அனுப்பணும் தான் பண்ண, அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்துங்கிறது மறந்துடும். அதனால இன்னைக்கு பெண்களை குறை சொல்லிட்டு வராங்க. இது நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்து அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பூனை முதல் வருடம் 2வது வருடம் 3 வருடத்துக்குள்ள அவங்க ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போறாங்க? ஆனா பெண்களை மட்டும் குறை சொல்ல தவறு. ஆனா எங்கிட்ட ஒரு நோய் நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 65% பேர் ஆண்கள் தான் அதிகம் பாதிப்பு உள்ளது. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறைந்த காலத்துல நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். இப்ப அவங்களை 3 மாசத்துல குணப்படுத்துற நோயை பெண்களை பொறுத்த 9 மாசம் வரைக்கும் ஆகலாம். அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா நோய் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா பெண்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பாதிப்பு. டாக்டர், நீங்க கொடுத்த தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ல குழந்தையின்மைக்கு பெண்கள் மட்டும் பிரச்சனை இல்லை, ஆண்களும் இதற்கு காரணம். ஆண்கள் இதுல எந்த விதமான காரணமா இருக்காங்க? ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் தாய்மடை செய்ய குறைந்தபட்சம் 60 மில்லியன் கவுண்டிங்கும் எப்போ 75% மோட்டிலிட்டி போகும் கண்டிப்பா தெரியும். இது சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் 1 லட்சம் கூட இருக்கு. சிலவங்க 1 லட்சம், 1 ஆளுக்கு 2 லட்சம் கூட இருக்குது. அதான் ஒலிகோஸ்பிரிமிங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா உயிரிழப்பு இருந்தா மட்டும் போதாது, அதோட சேஃப் மார்பாலஜி நார்மலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அசிங்கத்தன்மை, அதாவது மோட்டிலிட்டி பவர்பாங்க, அது எபோவ் 75% மேல இருந்தா தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகனால் தாய்மடை செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல டாக்டர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்தால் நிச்சயமா அவங்களால ஒரு நல்ல நார்மல் மருந்தாட்டு குழந்தை போய் கொடுக்க முடியும். இப்ப என்ன பண்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அவசரம். மேரேஜ் ஆயிடுச்சா 1 வருஷத்துல குழந்தைய பெற்றுக்கணும், 2 வருஷத்துல குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு மேல போயிட்டா அவ்வளவுதான், என்னத்தையும் பறிமுடுத்தமா நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அது மெனோபாஸ் ஆகிற காலகட்டம் வரை, அதாவது 48 வயது வரைக்கும் குழந்தை பாய் கொடுக்க முடியும். ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில் உயிரணுக்கள் வீரியம் இருக்கும் வரை 60 மில்லியன் கவுண்டிங் உயிரணுக்கள் இருக்கும் வரை
62 வயது வரை அவனால் குழந்தை வைக்க. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? அவசரப்படுறீங்க, விளம்பரத்தை பாக்குறீங்க, IVF IUI வா உடனே உனக்கு ஒரு குழந்தைய பத்தி கையிலே கொடுத்து விட்டுறோம் விளம்பரத்தை பாக்குறீங்க, போறீங்க டெஸ்ட் பேபி. இன்னும் ஒரு செடி ஒரு படி மேல போயிட்டாங்க. இப்போ வாடகை தாய், நீ உன்னை தேவையில்லை. இப்போ உன்னோட உயிரணுக்கு உன்னோட கருமுட்டை போதுமா? நாகரிகம் எந்த அளவு வளருது பாருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கேயே குழந்தைய பார்த்து கையில் எடுத்து வந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? நல்ல நாள் பாக்குறாங்க ஜாதகத்துல, எப்ப குழந்தைய வெளியெடுத்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும். நீ எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தை நல்லா இருக்கும் நினைச்சா கூட பரவாயில்ல. என்ன நடக்குது? நாகரிகம் வளர்ந்தா. என்னை பொறுத்தவரை இந்த IVF IUI தேவையில்லை, டைரக்டா போயிடு அடாப்ஷன். இன்னும் கொஞ்ச காலம் போனா என்ன நடக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லை, ஆணும் தேவையில்லை, பெண்ணும் தேவையில்லை. ஒரு லேபுக்கு போய் அவங்க ஒரு கருமுட்டையை கொடுத்து வந்துருங்க, இன்னொருத்தனோட உயிரணுக்களை அவங்க எடுத்து குழந்தை உருவாக்கி கையிலே கொடுத்துருவாங்க. அந்த காலகட்டம் வந்துடும் பயமா இருக்கு. நாகரிகம் போல எப்படியோ போயிட்டு இருக்கு நாடு. குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுவும் ஆண்மகனை பொறுத்தவரையில் அது நான் ஒரு பெரிய பிரச்சனை எடுக்கிறதே கிடையாது. எங்கிட்ட வந்து லட்சக்கணக்கான சரியை போயிருக்கிறேன். காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்றேன், ஏமாத்துறது கிடையாது. என்னால் முடியுங்கிறத எடுக்கிறேன், சிகிச்சை எடுக்கிறேன், நிச்சயமா வெற்றியும் கொடுத்துருக்கிறேன். உயிரணுக்கள் குறைவுங்கிறதுக்கு 3 மாசத்துல இருந்து 7 மாசம் தான் சிகிச்சை, அதுக்கு மேல சிகிச்சை இல்லை. உன்னால முடியும். டாக்டர் நம்பு, மருந்து நம்பு, கடவுளை நம்பு. கடவுளை மிஞ்சி எதுவும் இல்லை. உனக்கு குழந்தை கொடுக்குற அவ்வளவுதான். எந்த டாக்டர் நோயை குணப்படுத்த முடியும்? போன உடனே குழந்தையா வா ரெடிமேடா ஒரு பாஸ் வச்சுக்கலாம், ஏமாத்தினா அர்த்தம். உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இப்போ உயிரணுக்கு நான் சொன்னேன், உயிரணுக்கு ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும்? அவன் பாஸ் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமா? உனக்கு உயிரணுக்குல இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? அந்த பாஸ் உனக்கு போதுமா? அதுக்கு டெஸ்ட் இருக்கு. ப்ராப்பர் டெஸ்ட்டுக்கு முன்னமா தான் நாடி பிடிச்சு பார்த்தாங்க, செய்தாங்க. இப்போ அதுக்கு ப்ராப்பர் டெஸ்ட் இருக்கு. சிமன் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க, சிமன் அனலைசிஸ். அது தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு உயிரணுக்கள் இருக்குது, எவ்வளவு கவுண்டிங் இருக்குது, எவ்வளவு மோட்டிலிட்டி பவர் இருக்குது, அதனோட சேஃப் மார்பாலஜி என்ன இருக்குது, இந்த உயிரணுக்கள் ஒரு கருமுட்டை துளைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா கண்டுபிடிச்சு தக்க மருத்துவ சிகிச்சை நிச்சயம் எடுத்தால் ஒரு ஆண்மகனால் நிச்சயமா எந்தவித IVF IUI இல்லாமல், ஆர்டிபிஷியல் எதுவுமே இல்லாமல் நிச்சயமா குழந்தை பார்த்து கொடுக்க முடியும். முதல்ல பொறுமை வேணும். இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு போனா அன்னைக்கு நாளைக்கு குழந்தை போட்டு கையில் எடுக்கணும். அப்படி எடுத்தா என்ன, அதுக்கு பேர் குழந்தை இல்லை, ஜடம். என்னை பொறுத்தவரை அதுக்கு நாளைக்கு அதோட ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் அதுக்கு மூளை வளர்ச்சி இருக்கும். ஆர்டிபிஷியல் சேர்ந்து எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அதுக்கு மூளை வளர்ச்சி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அதோட ஹெல்த் இருக்கும். அது நாளைக்கு அந்த அளவுக்கு தான் படிக்கும். காலம் முழுதும் கண்ணீர் விடுறதை விட கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாரு. நல்ல டாக்டர் அன்னைக்கு சிகிச்சை எடுத்துக்க, நிச்சயமா ஒரு நாள் குழந்தை பாய்ப்பு கொடுக்க முடியும். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை முடியாதுங்கிறதுக்கு இடமே இல்லை. டாக்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமாவது பெண்களை இனிமே யாரும் குறை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ கேள்விகளுக்கு அப்புறமா ஒரு பதில் வந்ததுக்கப்புறம் ஆண்களை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது டாக்டர். இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் ஆண்கள் பற்றி எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்கு? பெண்களை பொறுத்தவரையில் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்புங்க பெண்களுக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு வரேன். ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். தான் பெண்ணை ஏஜ் அட்டன் பண்ண பிறகு இந்த மாதந்தோறும் வருட மாதவிடாயானது ஒழுங்கா வருதா, மென்சஸ் ஆனது ஒழுங்கா வருதா, வெள்ளைப்படுதல் இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சையை மேரேஜுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இன்னொரு வீட்டுல போய் வாழ போகணுங்கிறத மட்டும் மனசு வச்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரே வழி அதுதான். மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயில் நான் அப்புறமா சொல்றேன். பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் பிரச்சனை தெரிஞ்சோ வெள்ளைப்படுதலுக்குள்ள தெரிஞ்சுக்கோ நான் சொல்லிட்டேன். PCODங்கிற வகையான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஓவரிஸ்ல, அதாவது கருப்பையில ஓவரிஸ்ல ஒரு PCODங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும், நீர்த்துளி கட்டிகள். அது மாதிரி இன்னும் கருப்பையில பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். அது இன்டர்னல் இருக்கும், எக்ஸ்டர்னல் இருக்கும். இதுவும் ஒரு வகையான பாதை. இன்னும் சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த மென்சஸ் தடைப்படும். அதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்க சிகிச்சை எடுக்கும். இதுவும் ஒரு காரணம், குழந்தை இல்லாம போறது ஒரு காரணம். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தா ஃபெலோபியன் டியூப், நான் டீட்டெயில் அப்போ சொல்றேன். ஃபெலோபியன் டியூப்ல பார்த்தீங்கன்னா அடைப்புகள் ஏற்படும். அந்த ஃபெலோபியன் டியூப்ல ஏற்படும் அடைப்பு
ஒரு காரணமாக, தாய்மடியாக ஒரு காரணமாக. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் சொல்லும்போது என்னென்ன ஹார்மோன் அப்படி என்ன இருக்கு, நாங்கள் நல்லா தான் திடகாத்தமாக சாப்பிட்றோம், ஏன் எங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். பெண்களை பார்த்தா எண்ணற்ற ஹார்மோன் இருக்கு. ஒரு குழந்தையை உருவாக்குவது முதல் அந்த குழந்தையை முதிர்ச்சியடைஞ்சு வளர்ச்சி அடைகிற வரை அந்த 9 மாச காலகட்டத்தில் பல வகைப்பட்ட ஹார்மோன், LH, FSH, புரோலாக்டின், ஈஸ்ட்ரோடைன், ப்ரொஜெஸ்டரான், டெஸ்டோஸ்டிரோன்ங்கிற ஏகப்பட்ட ஹார்மோன் இருக்கு. இந்த ஹார்மோன்கள் ஏதாவது டிஃபிஷியன்சி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு பெண்ணோட பிரச்சனை வர முடியும். இதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நிச்சயமா குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ப்பப்பை ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி வரும். ஓவரிஸ் அதாவது கருமுட்டை இருக்கிற பகுதியில் வந்து பிசிஓடிங்கிற ஒரு வகையான நீர்த்துளை கட்டிகள் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும், தைராய்டு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாயில தெரிஞ்சுப்போம். ஒரு பெண்ணுக்கு மாதந்தோறும் அவருடைய மென்சஸ் ஆன 28 முதல் 30 நாட்களுக்குள் வந்தால் அந்த பெண் நார்மலா இருக்க அர்த்தம். முன்ன பின்ன 2 நாட்கள் போகலாம். அதையும் தாண்டி போறதால அந்த பெண்ணுக்கு நோய் இருக்காது. அதான் மென்சஸ் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம், 3 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம். மென்சஸ் வந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் வெளிப்படுத்தல் தான் அந்த பெண் நோயில் இருக்கான்னு அர்த்தம். வெளிப்படுத்தலே பார்த்தீங்கன்னா பல விதமான டைப் இருக்கும். சிலவங்களுக்கு கையில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொரு சிலவங்களுக்கு வெளிப்படுத்தல் ரத்தங்கள் கலந்து வரும். இதெல்லாம் அந்த பெண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கணும், பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது. இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க என்ன 10 வயசுல இருந்தே ஏஜ் அட்டன் அந்த பெண்ணுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சு அதை ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த சிகிச்சை எடுத்துக்கணும். ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்கும். மாதவிடாய் ப்ராப்ளம் வெள்ளைப்படுத்துறது அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நோய் நொடி இல்லாமல் அந்த பெண் இன்னொரு வீட்டுல நல்லபடி குடும்பம் நடத்தலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெண்ணுக்கு தகுதியானவளே இருப்பாள். இதுதான் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. டாக்டர், இது வரைக்கும் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் இந்த பற்றியான கொஸ்டின்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தெளிவாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே வந்து கொடுத்ததில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஏகப்பட்ட வியூவர்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நிச்சயமா சொல்லணும். அதாவது நோயாளிகளுக்கு சொல்றதை விட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு சொல்றதை விட அவங்களை பெற்றவங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க, பெண் வயசுக்கு வந்துருச்சா 1 வருஷத்துல 2 வருஷத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே ஒழிய அந்த பெண் இன்னொரு வீட்டுல போய் வாழுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்றது இதுதான். தான் பெண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு மாதந்தோறும் ஒரு மென்சஸான ஒழுங்கா, அதாவது 28 நாளைக்குள்ள கரெக்டா வருதா, ஒருவேளை 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், அதெல்லாம் பெரிய பாதிப்பா இருக்க முடியாது. அதை பாருங்க, வெள்ளைப்படுத்தல் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ஒரு டாக்டர் அணுகுங்க, தப்பே கிடையாது. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்தப்பறம் அனுப்புனா என்ன கெட்ட போகுது? 1 வருஷத்துக்கு மேலே இன்னொரு வருஷம் நம்ம பொண்ணு நம்ம கூட இருந்ததா என்ன? நாளை அங்கே போய் கண்ணீர் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரதை விட நம்ம வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்குள்ள போய் மேனேஜ் பண்ணி கொடுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சொந்தத்திலே கேட்கலாம் சார், சொந்தத்திலே கேட்கறேன், எனக்கு காசு இல்லை, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோம் பாக்குறீங்க. அதே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே போய் அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா? என்னடா பெண்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காது. ஆண் மகன்களுக்கு அந்த கதை தான். எனக்கு நிறைய பேர் வர்றான் சார், நான் இப்படி பாதிக்கப்பட்டு நான் அதாவது மோசமான கண்டிஷன்ல இருக்கேன், எங்க வீட்டுல ஒரே வறுக்கட்டான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால முடியல சார், சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற கண்டிஷன்ல இருக்கேன் சார், என்ன சார் பண்றதுன்னு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பையனை வளர்த்து 18 வயசு 21 வயசு வரைக்கும் வளர்த்து உருவாக்கி திடீர்னு ஒரு பந்தத்தை உருவாக்குறீங்க. அந்த பையனுக்கு முடியலங்கும் போது என்ன பண்ண முடியும்? அந்த பையனை என்ன குறை சொல்றது? இந்த நாட்டில் எவன் வைக்கனா இருக்கிறான்? வாலிபத்தில் தவறு செய்யாத எவனுமே கிடையாது. ஆனா தவறுக்கு ஒரு திருத்தம் வேணும். அதுதான் சிகிச்சை முறைங்கிறது. ஒரு முறை டெஸ்ட் எடுத்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்தவன் பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் செய்தவங்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் ஃபியூச்சர் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்மளும் பேரன் பேத்தி பார்க்கணும், நம்ம வம்சம் வளரணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கும் இருக்கும். ஆணோ பெண்ணோ பிறந்த குழந்தை நம்ம குடும்ப வாரிசுன்னு இருக்கணும் இல்லையா? கடைசி நேரத்துல போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவன் ஐஓஎஃப் பண்ணுங்கிறது, ஐவிஎஃப் பண்ணுங்கிறது, 7 லட்சம் ஆகும் 8 லட்சம் ஆகுறது இருக்கிறதெல்லாம் வித்து அவங்க கையில கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அவன் தான் பில்டிங் கேட்டுட்டு போவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை ஒரு நாள் பிறந்து வச்சுங்க, அங்க போய் ஐவிஎஃப் பண்ணி வளர்ந்துட்டு பிறந்துட்டு வச்சுங்க. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுட்டு போறீங்க நீங்க? அந்த குழந்தை நாளைக்கு ஃபியூச்சர் சொல்லணும், எங்க அப்பா சம்பாதிச்சாங்க, அம்மா சம்பாதிச்சாங்க சொல்ல வேண்டாமா? எங்க அப்பா அம்மா என்ன பெறதுக்காக இன்னொருத்தர் நடத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கடைசியில் வைக்காது. டெஸ்ட் எடுத்து பாருங்க, ப்ராப்பரா மறந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு
மேரேஜ் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். நான் எதுவும் சொல்லவே இல்லை. குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களாலேயே நார்மலாவே குழந்தை பாக்கியம் நிச்சயம் கொடுக்க முடியும். ஒரு மகனை பொறுத்தவரை 60 மில்லியன் கவுண்டிங் வேணும், 75% மோட்டிலிட்டி பவர் வேணும். இதுதான் அவனுக்கு இருக்க வேண்டியது. அந்த உயிரினத்தோட சேஃப் மார்பலை நார்மலா இருக்கணும். இதுதான் அவனோட பிரச்சனை. அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை முறைப்படி டைம்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஆனால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். பெண்ணை பொறுத்தவரை இந்த மெயின் ப்ராப்ளம் மென்சஸ் ப்ராப்ளம் தான். அதை நீங்க பார்த்தாலே அது ரெகுலரா இல்லைன்னா உடனே ஒரு டாக்டர் நீங்க மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அதுக்கு இருக்காது. இப்ப பிசிஓடி உடனே ஒரு டாக்டர் பாருங்க லேப்ரோஸ்கோபி பண்ணாதீங்க. சில பிசிஓடி வந்து மென்சஸ் ரெகுலர் ஆனாலே ஆட்டோமேட்டிக் அது கலைஞ்சு போயிடும். லேப்ரோஸ்கோபி பண்ணி உடம்புக்கு எடுக்காது. சிகிச்சை எடுக்கணும், முறைப்படி எடுங்க. ஒரு முறை வந்து ஆலோசனை பெறுங்க. நிச்சயமா மருந்து முதல்ல எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை சிலவங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது, வெறும் கவுன்சிலிங் மட்டும் தான் தேவைப்படும். கவுன்சிலிங் கூட முடியறதுக்கு போய் என் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. ஆனா ஒரு நல்ல டாக்டரை நம்ம அணுகுங்க, நல்ல மருத்துவரை தக்க சிகிச்சை டைம்லி எடுங்க, காலம் தாழ்த்தி எடுக்காதீங்க. ஆரம்ப நிலையிலே நல்ல மருத்துவரை சிகிச்சை பார்த்தீங்கன்னா நிச்சயமா குழந்தை பாக்கிங்கிறது ஒரு கனவா இருக்காது, எப்பவும் நனவாவே இருக்கும். நேரில் வாங்க, ஒரு முறை அந்த ஆலோசனை பெறுங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தால் அதுக்கப்புறம் மருந்து எடுங்க. நிச்சயமா உங்களால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். அது ஆணோ பெண்ணோ கவலையப்பட வேண்டாம், நிச்சயம் குழந்தை பாக்கியம். டாக்டர், பெண்களோட மிகப்பெரிய பிரச்சனையான மென்சஸ் ட்ரபிள், வெள்ளைப்படுதல், பிசிஓடி பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஃபைப்ராய்ட் கட்டி, ஃபைப்ராய்ட்னா என்ன அண்ட் இது எதனால பாதிக்கப்படுது, எதனால ஏற்படுது? ஒரு பெண்ணான தாய்மையுடைய முக்கிய பங்கு வகிப்பது அந்த கர்ப்பப்பை எனப்படும் கருவறை, அதாவது யூட்ரஸ். அதுல வரக்கூடிய ஒரு நோய் தான் ஃபைப்ராய்ட் நோய். இந்த ஃபைப்ராய்டு பாத்தீங்கன்னா மேற்பகுதியில் வரும், யூட்ரஸ்க்கு மேற்பகுதியிலையும் வரும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு பகுதியிலும் வரும். உள்பகுதியிலும் வரும், வெளிப்பகுதியிலும் வரும். அதுவும் இந்த மாதிரி தான். அலோபதி மெடிசன் எடுத்தீங்கன்னா உடனே லேப்ரோஸ்கோபி சிகிச்சை பண்றாங்க, அறுவை சிகிச்சை பண்றாங்க. ஒரு முறைக்கு 2 முறை பண்ணிட்டு அந்த யூட்ரஸை ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டிய கண்டிஷன் வரும். ஒரு முள் செடியை வெட்டி விட்டா எப்படி திரும்ப வளருமோ அதன்படி அந்த ஃபைப்ராய்டு கட்டி நீங்க ஒரு நாள் லேப்ரோஸ்கோபி பண்ணி விட்டீங்கன்னா திரும்பவும் வளரும். ஆனா எங்களோட மருத்துவ சிகிச்சை அப்படி கிடையவே கிடையாது. தனிப்பட்ட மூலிகை மருந்தாலே நிச்சயம் குணப்படுத்த முடியும். அது எந்த சைஸ்ல இருந்தாலும் சரி, இன்டர்னலா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னலா இருந்தாலும் சரி, உள்பகுதியில் இருந்தாலும் வெளிப்பகுதியில் இருந்தாலும் சரி, நிச்சயமா மூலிகை மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். எந்தவித அறுவை சிகிச்சையும் தேவை இல்ல. நீங்களே பாருங்க, நீங்க திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, லேப்ரோஸ்கோபி பண்ணிருப்பீங்க. 6 மாசத்துக்கு கூட அப்புறமா ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அது வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லைன்னு சொல்லுங்க. எங்கிட்ட வராங்க நிறைய நோயாளி வராங்க, சார் 2 டைம் லேப்ரோஸ்கோபி பண்ணிட்டேன், கர்ப்பப்பை கிளீன் பண்ணுன்னு சொல்லி 2 டைம் பண்ணிட்டேன், கடைசியா பார்த்தா இப்போ யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சார் என்ன சார் பண்றது? அப்படி வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? கடைசி ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு. அந்த யூட்ரஸ் இல்லைங்கிற கண்டிஷன் ஆகுறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஃபைப்ராய்டுங்கிற ஒரு பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு வந்துன்னா அவங்க என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூரின் போறது கூட பிரச்சனை வரும், மலச்சிக்கல் ஏற்படும், ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா ஏற்படும். அது மாதிரி அதிகப்படியான உடம்பு வைக்க ஆரம்பிக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஆனா எங்கள் மருத்துவ சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சிகிச்சையில திரும்ப இந்த வகையாக நீங்க சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் வராது. என்ன நேயர்களே, குழந்தையின்மை குறித்த டாக்டர் அவர்களின் பேட்டியை கேட்டீங்க. இப்படி குழந்தை இல்லாம பாதிக்கப்பட்டு பல மருத்துவமனைகளில் பலதரப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பெங்களூரை சேர்ந்த சரவணன் மற்றும் சந்தியா தம்பதியினர் இன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளனர். அவர்களின் அனுபவத்தை அவர்களின் வாயினாலே கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என் பேர் சரவணன் மேடம். நாங்க வந்து பெங்களூர்ல இருந்து வரோம். பாத்தீங்கன்னா எங்களுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பெங்களூர் மட்டும் இல்லாம பல இடத்துல நாங்க ட்ரீட்மெண்ட் போனது உண்டு. ஈவன் சென்னை கூட நாங்க போனது உண்டு. பாத்தீங்கன்னா போன இடத்துல எல்லாம் பல பேர் பலவிதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரே குழப்பமா இருந்தது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தது. அப்ப எதிர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த தனியார் தொலைக்காட்சியில சாரோட ப்ரோக்ராம் ஒண்ணு பார்த்தோம். சார் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் பேசுறது, அவரு பல டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றத கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்தது. சரி நாங்களும் சார் கிட்ட பேசுவோம்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்க பட்ட கஷ்டம், நாங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இதை பத்தி எல்லாம் டீட்டெயிலா அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ பாத்தீங்கன்னா சாரும் வந்து ஒசூர் அடிக்கடி மந்த்லி ஒன்ஸ் வரதா சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒசூருக்கு வரப்போ நீங்க வந்து பாருங்கன்ட்டு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அந்த சமயத்துல நாங்க ஒசூர் போனப்ப நாங்க 2 பேரும் 10 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த எங்களுக்கு இப்போ ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகும்போதும்
குழந்தை இல்லாம இருக்கிறதுனால எங்களை ஒதுக்கியே வச்சாங்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன எப்போ கல்யாணம் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத கோயிலும் இல்ல. கடைசியில ஒரு டிவில ஒரு ஆட் பார்த்து நானும் எங்க ஹஸ்பண்டும் போனோம். போனதுக்கு அப்புறம் சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எனக்கு 7 மாசம்னும் எங்க வீட்டுக்காருக்கு 3 மாசம்னு சொன்னாங்க. அதுபடி நாங்க கேட்டோம். ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, 3 மாசத்துல நான் கன்சீவ் ஆனேன். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளவு லட்சம் வாங்கினாங்க, ஆனா ஒரு பலனும் கிடையாது. சீக்கிரம் ஆயிடுவீங்க குழந்தை பிறக்கும் தான் சொன்னாங்க தவிர ஒரு பலனும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லபடியா இருக்கும். இது எல்லாத்துக்கும் சாரும் சாரோட ஒய்ஃபும் தான் காரணம். ஓசூர்ல போயிட்டு மாசம் அந்த 10 மாசம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தாய் வீட்டுல கூட அப்படி கவனிக்க மாட்டாங்க. சாரும் சாரோட ஒய்ஃபும் அப்படி கவனிச்சாங்க. சார் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்தது. எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் நல்லபடியா நார்மல் டெலிவரியில குழந்தைய பெத்தெடுத்தேன். இதுக்கு எல்லாமே காரணம் சாரும் சாரோட ஒய்ஃபும் தான். நாங்க எங்களுக்கு ரொம்ப கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் எங்க பையன்தான். நாங்க எப்படி சொல்றது, அவ்வளவு சந்தோஷம். எங்களுக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதாவது ஒரு எமோஷனல் டச்ல ஒரு தாய் வீட்டுல இருந்து ஒரு பாத்துக்கிட்டா ஒரு மகள் எப்படி பாத்திருப்பாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாங்க. சரி, இந்த 10 வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கும் போது ரொம்பவே நீங்க மன வருத்தம் எல்லாம் பட்டிருப்பீங்க. பட் உங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தது? அதாவது சொல்ல போனா நிறைய ஹாஸ்பிட்டல்ல நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப எனக்கு ஒபேசிட்டி ப்ராப்ளம், கர்ப்பப்பையில அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லுவாங்க, அவருக்கு உயிரிழப்பு கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கரெக்டான ஒரு ரீசனே சொல்ல மாட்டாங்க. பாக்கலாம் இப்போ பேபி ஃபார்ம் ஆயிடும், நாளைக்கு ஃபார்ம் ஆயிடும் சொல்லுவாங்களே தவிர அந்த குழந்தைன்றதே எங்களுக்கு கஷ்டமா இருந்ததுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேடம், நாங்க பல இடத்துல பல வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்தது உண்டு. இவர் இவங்களுக்கு ஒரு 7 மந்த்ஸ்க்கும் எனக்கு 3 மந்த்ஸ்க்கும் கொடுத்த சில ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டுமே இவ்வளவு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. பழைய ட்ரீட்மெண்டோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தாரு சார். பார்த்துட்டு இது 6 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு, நீங்க புதுசா ஓல்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்ப வேண்டாம், ஆமா இதுக்காக ஒரு நியூவா நீங்க இங்க கிட்ட எடுங்க, நாங்க அதுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கொடுக்குறோம். அப்பதானே என்ன பிரச்சனைன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட்லி அப்படி கண்டுபிடிச்சு சொல்லி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவரை பத்தி எப்படி சொல்றதுன்றது புரியல. அதாவது அவரை பத்தியும் அவங்க மிஸ்ஸஸ் பத்தியும் எந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் சொல்ல முடியும் அப்படின்னா, உண்மையா அனுபவப்பட்டு ஒரு கையில கிடைச்சதுனால இன்னைக்கு நம்ம அவ்வளவு அளவுக்கு நம்ம அவருக்கு தேங்க் பண்றோம். ரொம்ப அதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கீங்க, அதுவும் நார்மல் டெலிவரியில. சோ இந்த நிகழ்ச்சி நிறைய நேயர்கள் இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு தாய் ஸ்தானத்தை அடைஞ்சதுனால நான் சொல்லுறேன், என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்களோ குழந்தை இல்லாம, அவங்க எல்லாம் அங்கங்க போகாம சாரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு சாரோட கிளினிக் ஒரு தடவை சார் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு குழந்தைய கண்டிப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சாரோட ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தாலே போதுங்க. அதாவது நிறைய ஏகப்பட்ட இடத்துல போய் ஏமாந்து போய் மனசு தளர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க. பட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் உங்களுக்கு இனிமே இல்ல. இவங்கதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றது குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்க. சோ வேற என்ன இன்னும் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் நிறைய பேர் அவங்க பாத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, குழந்தை இல்லாம யாருமே கஷ்டப்படக்கூடாது. அதாவது குழந்தை செல்வம்ன்றது கண்டிப்பா கடவுள் கொடுத்தது. அது சாரோட கிளினிக் டாக்டர் முருகேசன் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா போதும். அவர் கடவுளா நாங்க கடவுளா பாக்குறோம். அதே போல மத்தவங்களும் பல இடம் போய் ஏமாறாம வீணா அவங்களோட பணத்தை செலவு பண்ணாம சார ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டாலே கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை நிச்சயம் கிடைக்கும். நாங்க இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சு கண்டிப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்கேன், அந்த நம்பிக்கையில சொல்றேன். அந்த வார்த்தையை தான் சொல்றேன். என்னதான் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையை தாண்டி இன்னைக்கு நம்ம ஒரு கிஃப்டா கடவுளை நம்ம நேர்ல பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துலதான் நம்மளுக்கு அதை உருவாக்கி தருவாரு கடவுள். அது மாதிரி நம்ம இந்த கிளினிக் வந்தாலே போதும். அதனால மக்களுக்கு சொல்ல விரும்புறோம், அங்கங்க போய் ஏமாறாதீங்க.
சாரோட கிளினிக் வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். 10 வருஷமா குழந்தை இல்லாம இருந்த எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அதுக்கு சாருக்கு ரொம்ப நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, கட்டாயமா உங்களோட கஷ்டமும் மறைஞ்சு போயிடும், காணாம போயிடும், சந்தோஷம் பூத்து குலுங்கும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களோட பிரச்சனைகள் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க சார் கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையிலும் சந்தோஷம் தான். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற, to get permanent and peaceful life, நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seashell Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seashell Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919447329995. Email ID supports@seashellherbs.com and contact@seashellherbs.com and Seashell Herbs 1966@gmail.com. Facebook ID Seashell Herbs, Instagram ID Seashell Herbs, website www.seashellherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.